வணக்கம் வியூவர்ஸ். யாராவது புதுசாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்குவோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு சரியாக 1999 சிவகங்கையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப விசேஷமாக ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அந்த கல்யாணம் யாருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கதையில் வர தம்பதிகளுக்கு தான் நடந்துட்டு இருக்குது. அவங்க பேர் மணிகண்டன் மற்றும் பிரியா. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க தான். இப்படியே வந்து ஒரு 2 நாட்கள் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த 2 வீட்டார்களும் சேர்ந்து இந்த புதுமண தம்பதிகளை ஏதோ ஒரு புது வீட்டில் தனி குடித்தனம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஊரில் எல்லாமே தேடுறாங்க. எங்கேயுமே வீடு வாடகைக்கு இல்லை. கிட்டத்தட்ட இவங்க கிராமத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிற இவங்க கிராமத்தை விட ரொம்பவுமே சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு வீடு வாடகை கிடைக்குது. அப்படி இவங்க 2 வீட்டாருமே போய் அந்த ஊருக்குள்ளே கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்கான ஒரு வழியை சொல்கிறாங்க. அவங்களும் போய் அந்த வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லப்போனால் ஒரு தனியான ஒரு வீடு தான். சுற்றியும் வந்து வீடுகள் இருக்குது. இருந்தாலும் எந்த வீடுகளுமே ஒட்டி இல்லை. எல்லா வீடுகளுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. எந்த பிரச்சனைகளுமே இல்லை. ஊரும் நல்லாவே இருக்குது. எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஓனரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டோர்லேயே வந்து வாடகைக்கு விடப்படும் சொல்லிட்டு கீழே டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறமா அவங்களும் அந்த டெலிஃபோன் நம்பரை எழுதிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்தில் கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணி அந்த ஓனரும் எடுத்து பேசுகிறாரு. இவங்களும் வீடு வாடகைக்கு வேணும், புதுசாக கல்யாணமான புதுமண தம்பதிகளை குடி வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவரும் ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லிட்டு வாடகையும் அட்வான்ஸும் எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்த இவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவர் சொன்ன வாடகையும் அட்வான்ஸும் இவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா எல்லா சடங்குகளுமே முடிச்சிடுறாங்க. சடங்கெல்லாம் முடிஞ்சு மறு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த புதுமண தம்பதிகள் 2 பேர்த்தையுமே அந்த வீட்டில் தனி குடித்தனம் வைக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் பால் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களையும் கூப்பிடுறாங்க. ஆனால் யாருமே வரல. பால் காய்ச்சறதுக்காக பாத்திரத்தை வச்சு பால் ஊற்றி பொங்குற சமயத்தில் என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு அந்த பால் அப்படியே தெரிஞ்சிருது. அவங்க எல்லாத்துக்கும் சுத்தமாக மூஞ்சியே இல்லை. எல்லாத்தோட மூஞ்சிலையும் ஒரு விரக்தி தான் தெரியுது. இதுக்கப்புறமா மணிகண்டனும் பாத்திரம் ஏதாவது கழுவாமல் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. இதுக்கப்புறமா பால் காய்ச்சுறாங்க. பாலும் நல்லாவே காஞ்சு பொங்கியும் விழுந்துருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டிலேருந்து எல்லாத்தோட ஃபேஸ்லேயுமே ஒரு சிரிப்பே வருது. கிட்டத்தட்ட ஒரு 5-5:30 மணி அளவில் எல்லாருமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த தம்பதி வந்து தங்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. 10-11 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களும் போய் படுத்து தூங்க போகிறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே கேட்க ஆரம்பிக்குது. இது ஃபஸ்ட்டு பிரியாவுக்கு தான் கேட்குது. கேட்ட உடனே அவங்களும் திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த சத்தமே இல்லை. திடீர்னு மறுபடியும் ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இது கேட்ட உடனே இப்போ பிரியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்த அவங்களோட கணவரான மணிகண்டனை தட்டி எழுப்புறாங்க. அவரும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்களும் பொறுமையாக அவங்களோட பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரொம்ப பயத்தோட தான் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த பெட்ரூம் கதவுக்கிட்டேயும் போயிடுறாங்க. போய் பொறுமையாக அந்த கதவை திறந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு ஒரு கருகருன்னு ஒரு உருவம் உள்ளே வந்து அவங்கள பயமுறுத்துது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே ஈரக்குறையே இல்லை. கைகளாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவங்களும் கத்திடுறாங்க. அப்படி கத்தினதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கண்டது எல்லாமே கனவு. சரியாக டைம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6 மணி ஆயிடுது. பக்கத்தில் மணிகண்டனை பார்த்தா அவர் இன்னுமே நல்லா அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவங்களும் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. காலையில் ஒரு 8 மணி ஆயிடுது. மணிகண்டனும் பொறுமையாக அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா பிரியாவும் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை போட்டு உறுத்திட்டே இருக்கிறாங்க. நேற்று நைட்டு நமக்கு ஒரு கனவு வந்ததில் அது இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களும் சரி வேண்டாம், என்ன ஆனாலும் அது ஒரு கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அப்படியே விட்டுறாங்க. ஆனால் இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் போயிடுது. அப்படி 1 மாதத்துக்குள்ளேயே பல தடவை பிரியாவுக்கு கெட்ட கனவுகளாக நிறையா கனவுகள் வந்திருக்குது. அந்த கனவுல வழக்கம் போல் ஒரு கருப்பான ஒரு உருவம், ரொம்ப சின்ன ஒரு உருவம் தான் வந்து அவங்களை பயமுறுத்திட்டே இருக்குது.
ஒரு மாசம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த பிரியா இதுக்கு மேல இது சரியா படாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர்கிட்டயும் சொல்லிடுறாங்க. மணிகண்டனும் இதை கேட்டு பலமா சிரிக்கிறாரு. இல்லம்மா, அதெல்லாம் உன்னோட கற்பனையா தான் இருக்கும். உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. மணிகண்டன் சிவகங்கையில் இருக்கிற ஒரு சின்ன ஃபேக்டரியில வேலைக்கு போயிட்டு இருக்காரு. காலையில ஒரு 9 மணிக்கு போனாருன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவாராமா. அது வரைக்கும் பிரியா மட்டும்தான் வீட்டுல தனியா இருப்பாங்க. இப்படியே 1.5 மாசம் போயிடுது. இதுக்கப்புறமா பிரியாவும் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்களோட கணவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அவங்களுக்கு வயிற்று வலி வந்துடுது. அவங்களும் ரொம்பவே பொறுத்து பார்க்குறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமா அவங்களால பொறுக்கவே முடியாதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படி போய் அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே சிவியராக வலி இருந்ததுனால அவங்களும் மயக்க மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு அந்த ரூம்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. இதை கேட்டு ரொம்பவுமே பிரியாவும் மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களோட கணவன் வேலை பார்க்குற அந்த ஃபேக்ட்ரிக்கு கால் பண்ணி அவரையும் வர சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்த மணிகண்டனும் ரொம்பவுமே வெக்ஸ் ஆகி பிரியாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே ஒரு 1.5 மாதம் போகுது. இதுக்கப்புறமா பிரியாவும் நார்மல் ஆகிடுறாங்க. மறுபடியும் பிரியா கன்சீவ் ஆகுறாங்க. அவங்க கணவர் வேலை செய்கிற அந்த ஃபேக்ட்ரி கால் பண்ணி அந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லவும் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறமா சாயங்காலம் 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே திடீர்னு பிரியாவுக்கு வயிறு வலி வந்துடுது. பிரியா இந்த சைடு கத்திட்டு இருக்கும்போது மணிகண்டனும் அந்த சைடு என்னமாச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனா மறுபடியும் அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் மணிகண்டன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் அவருக்கு ரொம்பவுமே மனசு உடஞ்சி போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அப்படியே ஒரு 10-15 நாள் மணிகண்டனும் லீவ் போட்டு வீட்டில் இருந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா பிரியாவும் கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. மணிகண்டனும் பழைய மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. பிரியா மறுபடியும் கன்சீவ் ஆகுறாங்க. காலையிலேயே தெரிஞ்சிருது. காலையிலேயே மணிகண்டனும் வீட்டில் இருந்ததுனால மணிகண்டனுக்கு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே மணிகண்டன் இந்த டைமாவது பார்த்து பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை கிளம்பி போயிடுறாரு. வேலை கிளம்பி போயிட்டு என்னாச்சுன்னே தெரியல. அவரால் சுத்தமாக வேலையே செய்ய முடியல. அவருக்கு ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அவரும் லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு லாக் பண்ணிக்கிற டோரை நாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தட்டிட்டு இருக்கும்போது பிரியா உள்ளேருந்து வர மாதிரியே இல்லை. இதுக்கப்புறமா அவரும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா பிரியான்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. பிரியா வராததுனால அவர்கிட்ட இருந்த டூப்ளிகேட் கீயை போட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவர் பார்த்த விஷயம் அவர் தூக்கி வாரி போடுது. ஏன் அப்படின்னா பிரியா அந்த டோருக்கிட்ட குப்பரை விழுந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கால் சைடில் இருந்தெல்லாம் ஃபுல்லாகவே ரத்தம் ப்ளீட் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே அவரோட கண்ணிலேருந்து பொடன்னு கண்ணீர் வர ஆரம்பிக்குது. பிரியாவுக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள தட்டி எழுப்புற பார்க்குறாங்க. ஆனால் பிரியா மயக்கத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டு இருந்ததுனால ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்து பிரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அந்த டாக்டர் வழக்கம் போல் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் முன்னாடியும் மணிகண்டனுக்கு தெரியும். மணிகண்டனுக்கு இந்த விஷயத்தை தாங்கவே முடியல. மணிகண்டனும் கத்தி கதறிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா நர்ஸும் அவங்களோட மனைவிக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே மணிகண்டனும் தன்னோட கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் தைரியமாக சட்டெல்லாம் கசங்கி இருக்கிறத கொஞ்சம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு போகிறாரு. போன உடனே பிரியா கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்தி அழுதுட்டு இருக்கும்போது பயப்படாதமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி பிரியாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி கேட்க மணிகண்டனாலையும் தாங்க முடியாமல் மணிகண்டனும் அழுதுடுறாரு. இதை பார்த்த உடனே பிரியாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 3 டைம் அபார்ஷன் ஆனது அந்த 2 ஃபேமிலிக்குமே தெரியாது. இதுக்கப்புறமா பிரியாவோட அம்மாவும் ஒரு 2 நாள் பிரியா கூட இருந்துட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா பிரியா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க பிரியாவும் மணிகண்டனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அவங்களோட கண்ணிலேருந்தும் புலன்னு கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்குது. அடுத்த டைம் கன்சீவ் ஆகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, நீ சொல்லு, நான் கூடவே இருக்கேன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா பிரியாவும் மணிகண்டனும் அவங்களோட பெட்ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. பிரியாவோட அம்மா, அவங்க பேர் சாந்தி அந்த ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சரியா ஒரு 1-1:30 மணி அளவில் ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது.
இவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம கம்முன்னு படுத்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க காது பக்கத்துல எதிர் குழந்தை காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு சிரிக்கிற மாதிரியான சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்ச உடனே அவங்க பார்த்த விஷயம் அவங்களை தூக்கி வாரி போடுது. அவங்க வயிற்று மேல கருன்னு ஒரு சின்ன உருவம் உட்காந்து இவங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களை தூக்கி வாரி போடுது. அது நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன குண்டு பல்ப் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது பெருசா வெளிச்சம் இல்லை. பயந்து போய் பக்கத்துல இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட போய் சுவிட்சை போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா அந்த உருவமெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கண்டது கனவு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அதை அப்படியே விட்டுடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கமே இல்லை. இப்போ பிரியாவோட அம்மாவுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு புது வீட்டில் வந்து தங்குறதுனால இப்படி நமக்கு தோணுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் இது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கிற வகையில் ஒரு விஷயம் அடுத்த நாள் நைட்டே நடக்குது. வழக்கம் போல இவங்களும் எல்லாரும் சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1-1:30 மணி அளவில் அப்போதான் பிரியாவோட அம்மாவுக்கு கொஞ்சமாக தூக்கம் வருது. அவங்களும் கண்ணாசந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட வயிற்றுக்கு மேலே ஏதோ ஒன்று அமுத்துற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்களும் ஏதாவது அஜீரண கோளாறாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பெருசாக எடுத்துக்காம கம்மன் படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்க வயிற்று நல்லாவே அமுத்துற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. இவங்களும் திடுக்கிட்டு கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா நேத்து பார்த்த அதே உருவம் இவங்க வயிற்றுக்கு மேல உட்காந்துட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்க கத்திடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே உள்ள இருந்து பிரியாவும் மணிகண்டனும் அலறி அடிச்சு வெளியே ஓடி வராங்க. இவங்க அரண்டு போய் கொண்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கும் ரொம்பவுமே பயமாயிருது. என்னாச்சுன்னு சொல்லி இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வரமாட்டேங்குது. இதுக்கப்புறமா அவங்களும் கொஞ்சம் நார்மலாகி என் வயிற்றுக்கு மேலே ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் உட்காந்துருந்துச்சு, என் வயிற்று போட்டு அமுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அதெல்லாம் ஏதோ உங்களுக்கு கனவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. என்ன 2 நாளாக இப்படியே தோணும், நேற்றும் அதே மாதிரி தான் என் வயிற்றுக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நல்லாவே என் வயிற்று போட்டு அமுத்திருச்சு அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் பிரியாவும் வாயை திறக்கிறாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட பல தடவை எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல குட்டையா ஒரு உருவம் வந்து பயமுறுத்துது. அது என்னன்னு எனக்கு தெரியல, இருளிலேயே தான் வருது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இதை கேட்டிருக்கிற மணிகண்டனுக்கும் ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் படுத்துவங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்ல, இல்லை யாரும் தனியாக படுத்துவங்க வேண்டாம், 3 பேருமே ஒரே ரூமில் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அன்னைக்கு நைட்டு லைட்டை போட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. யாருக்குமே தூக்கம் வரல. காலையில் மணிகண்டனும் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. அப்படி ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா பிரியாவும் பிரியாவோட அம்மாவும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிறாங்க. சுமதி பிரியா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த உருவம் உன்னோட கனவுல எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. டோருக்கு வெளியே கேட்குது. அதனால நானும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா டக்குன்னு ஒரு கருப்பான உருவம், கூடையான உருவம் கடகடன்னு உள்ளே ஓடி வருது. உள்ளே ஓடி வந்து விகாரமாக சிரிக்குது. ஆனால் அந்த உருவத்தோட ஃபேஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பிரியா சொல்ல, இதை கேட்ட உடனே அவங்களோட அம்மாவுக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன் அவங்களுக்கு ரொம்பவுமே டவுட் ஆகுது அப்படின்னா, அது எப்படி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியான கனவு வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே டவுட்டாக இருக்குது. ஏன் உன்னோட வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலையா, எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவர் இது வரைக்கும் என்கிட்ட இதை பற்றி சொன்னதே இல்லை அப்படின்னு பிரியாவும் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு பிரியாவோட அம்மாவும் இவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்து பத்திரமா இருங்க, இனியும் இந்த மாதிரியான கனவுகள் இல்லை ஏதாவது விஷயம் தெரிஞ்சது நடந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரியாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. நைட்டு வழக்கம் போல் அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு போய் படுத்துடுறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. வழக்கம் போல் பிரியாவும் எந்திரிக்கிறாங்க. அது கனவில்லை, இப்போ நிஜம். இதுக்கப்புறமா அவங்களும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு பயத்தோடய உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெட்டை விட்டு கீழே இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மணிகண்டனும் எந்திரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்க, இல்லை யாரும் அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது அப்படின்னு மணிகண்டன் சொல்ல, இப்போதான் பிரியாவுக்கும் புரியுது ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிறதே இவங்க நல்லாவே நோட் பண்ணுறாங்க. பிரியா மற்ற விஷயத்தை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாமல் வெளியே தாங்க ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல, மணிகண்டனும் பிரியாவும் 2 பேருமே சேர்ந்து அந்த கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே அவங்க கண்ணுக்கு முன்னாடி கருன்னு கருப்பாக கூளையாக இருக்கிற ஒரு சின்ன உருவம் தென்பட்ட உடனே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இதுக்கப்புறமா அவங்களும் லைட்டை போட்டு பார்க்குறாங்க. அந்த உருவம் அங்கே இல்லை.
இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. இதுக்கப்புறமா அவங்க லைட்டை போட்டுட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கட்டலில் வந்து உட்காந்துக்கிறாங்க. கட்டலில் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா ஒரு பயத்தோடையே பிரியா மணிகண்டன் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க நான் எனக்கு நடந்த கனவெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கனவு வந்திருக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லி பிரியா கேட்குறாங்க. ஒரு மாசமாவே எனக்கும் இந்த மாதிரியான கனவு வர ஆரம்பிக்குது. சேம் இப்போ நடந்ததுல அதே மாதிரியான சீன் தான் எனக்கு கனவா வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாசமா தினம் தினம் எனக்கு வந்துட்டு இருக்குது. நான் சொன்னேன் அப்படின்னா நீ எது பயந்துப்பியோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பிரியா கிட்ட சொல்ல, உங்களுக்காவது ஒரு மாதம் வருதுங்க, எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த பிரச்சனையாகவே தான் இருக்குது, தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மாறி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கிட்ட கேட்டிருக்கும்போது, இருமா ஒரு 2 நாள் மட்டும் போரு, ஆஃபீஸில் வந்து நான் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு வீடு எங்கேயாவது காலியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணால் போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரே மனசாக ஒரு முடிவெடுத்துடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கும் கொஞ்சம் தூக்கம் வந்ததுனால அப்படியே படுத்துடுறாங்க. காலையில் மணிகண்டன் வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறமா பிரியா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க காதுக்கு மைனூட்டாக ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் ரொம்பவுமே மெல்லமாக கேட்க ஆரம்பிக்குது. இது கேட்ட உடனே பிரியாவுக்கு தூக்கி வாரி போடுது. வெளியே தான் குழந்தைங்க நின்றுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வாசலில் பார்க்குறாங்க. வாசலில் எந்த குழந்தைங்களுமே இல்லை. இவங்களுக்கும் ஒரு பயமாகவே இருக்குது. இதுக்கப்புறமா வேகமாக அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து சரியாக ஒரு 5 மணி அளவில் மறுபடியும் சாப்பாட்டுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க. நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுது. சரியாக மணிகண்டனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. மணிகண்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிரியா இன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. சொன்ன உடனே மணிகண்டனுக்கும் கொஞ்சம் பயம் ஏற்படுது. இதுக்கப்புறமா மணிகண்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் ஒரு வீடு பார்த்துட்டேம்மா, அந்த வீடு வந்து இந்த ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், பாதைகளும் நல்லாவே இருக்கும், உனக்கும் பயம் இருக்காது, பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம ஒரு 2 நாள் காலி பண்ணி போயிடலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிரியாவுக்கு உயிரே வருது. இதுக்கப்புறமா அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வழக்கம் போல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாவுக்கு தூக்கம் கலைஞ்சிருது. திடீர்னு அவங்க ரூமுக்கு வெளியே இருந்து ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் பலமாக கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே பிரியாவுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. இதுக்கப்புறமா மணிகண்டனையும் எழுப்புறாங்க. மணிகண்டன் ரொம்ப சலுப்பில் தூங்கிட்டு இருந்ததுனால அவரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இவங்களும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த கட்டல்ல இருந்து பொறுமையாக கீழே இறங்குறாங்க. அப்படி பொறுமையாக கீழே இறங்கி ரொம்ப பயத்தோட அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணோடனே சரசரன்னு கருப்பான ஒரு உருவம் அந்த ரூம்குள்ளே ஓடி வந்து பிரியாவை பார்த்து என்னை விட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி பள்ளமாக கத்துது. இதை கேட்ட உடனே பிரியாவை கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. மணிகண்டனும் எந்திரிச்சிடுறாரு. என்னமாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் பிரியாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது, நான் நேர்லேயே பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா மணிகண்டனும் ஓடி போய் அந்த கதவை சாத்திட்டு பிரியாவை கூப்பிட்டு வந்து அந்த கட்டலில் உட்கார வைக்கிறாரு. பிரியாவுக்கும் ஆதல் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவங்க 2 பேரும் தூங்காமையே கொண்டுருக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த வீட்டை வந்து ஒற்றை அடிக்கலாம்னு சொல்லி ஒற்றை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒற்றை அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செல்ஃபை வந்து அவங்க யூஸ் பண்ணாமே இருந்திருப்பாங்க அந்த ரூமில். அந்த செல்ஃபில் எல்லாம் ஒற்றை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒற்றை குச்சி வச்சு தள்ளிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலே இருந்து ஒரு பொம்மை கீழே விழுகுது. அந்த பொம்மை ஃபுல்லாகவே கருகருன்னு இருக்குது. அந்த பொம்மையோட கண்ணெல்லாம் செக்கச்சவையன்னு இருக்குது. அந்த பொம்மையோட கை கால் முகம் தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கருப்பான கைத்தை வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்க அவங்களுக்கு ரொம்பவே பயமானதுனால அவங்க 2 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அவங்களுக்கும் ரொம்பவே பயமாயிருது. இதுக்கப்புறமா பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. மணிகண்டனும் அவரோட பைக்கை எடுத்துகிட்டு போய் அந்த சாமியாரையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வராரு. அப்படி கூப்பிட்டு வந்த உடனே அந்த சாமியார் அந்த வீட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த வீட்டில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற மணிகண்டனுக்கும் பிரியாவுக்கும் ரொம்பவுமே பயமாகுது. அவங்களும் ரொம்ப பயத்தோட அந்த வீட்டுக்குள்ளே அந்த சாமியாருக்கு முன்னாடியே போகிறாங்க. அந்த சாமியாரும் நேராக அந்த பெட்ரூம்குள்ளே தான் போகிறாரு. பெட்ரூம்குள்ளே போன உடனே அந்த பொம்மையை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் அப்படின்னா அது குட்டிச்சாத்தானே வழிபடுற ஒரு பொம்மை, அது மட்டும் இல்லாமல் குட்டிச்சாத்தான்லேயே ரொம்பவுமே பயங்கரமான பொம்மையும் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னுமே பயம் ஏற்படுது. இதுக்கப்புறமா அவரும் அந்த ஹோமமெல்லாம் வளர்த்தி அந்த குட்டிச்சாத்தான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அந்த குட்டிச்சாத்தான் அந்த சாமியாரோட உடம்புல பூந்து பேச ஆரம்பிக்குது. அந்த சாமியாரும் நினைவோட தான் இருக்கிறாரு. அதே சமயம் கேள்விகளுக்கான பதிலையும் அந்த குட்டிச்சாத்தான் அவரோட உடம்புலேருந்தே சொல்ல ஆரம்பிக்குது.
அந்த சாமியார் என்ன கேட்குறாரு அப்படின்னா, "நீ எதுக்கு இங்கே வந்த? யார் உன்னை கூப்பிட்டு வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது சொல்றதுக்கு எனக்கு உத்தரவு இல்லை" அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தான் சொல்ல, அவரும் அந்த பொம்மையை கையில் எடுத்து கையில் வச்சிருக்கிற ஊசினால குத்த ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமா குத்திட்டு இருக்கும்போது அந்த குட்டி சாத்தானும் அந்த வலியை தாங்க முடியாம என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க தங்கியிருந்த நபர் தான் நீ வழிபட்டுட்டு இருந்தாரு. சரியா கொடுக்க வேண்டிய காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவர் இந்த பக்கம் வரதே இல்லை. அதனால எனக்கு தேவையான சாப்பாடை நானே எடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அது சொல்லுது. என்ன சாப்பாடு எடுத்த அப்படின்னு அவரும் கேட்க, என்னோட அம்மா வயிற்றுல இருந்து என்னோட தம்பிங்களை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. எனக்கு புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னு அந்த சாமியாரும் கேட்க, என்னோட அம்மா 3 தடவை கர்ப்பமானா அந்த கர்ப்பத்தை நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு அது சொல்ல, கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. இதை கேட்ட மணிகண்டன் மற்றும் பிரியா 2 பேரும் கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? நீ அதை காவு வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உன்னை வழிபட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போனவங்களை தான் நீ காவு வாங்கியிருக்கணும். எதனால இவங்கள காவு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஆள் ரொம்பவுமே செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறதுனால மனித மலத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட்டு இருந்தாரு. அதனால அவரையும் பெரிய பணக்காரன் ஆக்குனேன். ஆனால் அவர் பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமா என்னை கண்டுக்கவே இல்லை. அதனால அவரோட வாழ்க்கையிலும் நிறைய கசப்பான விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதனால அவரும் ரொம்ப பயந்து போய் இந்த பக்கம் வரதே இல்லை. ஆனால் இவங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் இவங்க கூடயே இருக்கிறேன். என்னோட அம்மாவுக்கு நான் ஒரு பிள்ளை இருந்தால் பத்தாதா, எதுக்கு வேற பிள்ளை? அதனால தான் நான் 3 தடவை என்னோட தம்பிங்களை எடுத்து சாப்பிட்டேன். ஒரு தம்பி 2 பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற இவங்க எல்லாத்துக்குமே அப்படி ஹார்ட் அட்டாக்கே வந்துட மாட்டிருக்கு. அப்படி ஒரு விஷயம் அங்கே அரங்கேறிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயமானதுனால இது குடும்பத்தை விட்டு போயிருன்னு அந்த சாமியாரும் எவ்வளோ சொல்கிறாரு. இது கேட்க மாட்டேங்குது. இதுக்கப்புறமா அது ஒரு டிமாண்ட் வைக்குது. என்ன அப்படின்னா, நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பொம்மையை இனி யார் வழிபட்டுட்டு இருந்தாங்களோ அவரோ இல்லை அப்படின்னா அவங்க வம்சாவளியில் சேர்ந்த யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைங்க. அவங்க விட்ட எனக்கு நடத்த வேண்டிய வழிபாடுகள் எல்லாத்தையும் நடத்தினாதான் நான் இவங்களை விட்டு போவேன் அப்படின்னு அந்த குட்டி சாத்தானும் சொன்னதுனால இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் அந்த உடம்புல இருந்து அந்த குட்டி சாத்தானை வெளியெடுத்துடுறாரு. இதுக்கப்புறமா அவர் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கிருந்த ஆளை எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிங்க. தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆள்கிட்டயோ அந்த ஆளோட ஃபேமிலிக்கிட்டயோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பொம்மையை கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி எதுவும் முடியல அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போனதுனால அந்த ஹவுஸ் ஓனருக்கு கூப்பிட்டு இங்கே முன்னாடி யார் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி ரொம்பவுமே ஏழையாக வந்தாருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, இன்னைக்கு பெரிய லட்சாதிபதியாக ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் மணிகண்டனுக்கும் நிஜம் எல்லாமே புரியுது. இப்படியே நேரமும் போயிட்டே இருக்கிற சமயத்தில் அவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதுனால மணிகண்டனும் அவரை டெலிஃபோன் மூலயமா கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாரு. அந்த ஆளும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நீ எப்படி பூஜை பண்ண அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியும், அந்த குட்டி சாத்தான் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஆளும் அரண்டு போயிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த ஆள் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் அவரோட சொகுசு காரில் அந்த வீட்டுக்கு வராரு. இவங்க எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பொம்மையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இவங்க எல்லாத்துக்குமே கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொம்மை இருக்க இருக்க பார்க்கறதுக்கு ரொம்பவுமே விகாரமாக மாறிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா அந்த பொம்மையும் போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் மணிகண்டனும் பிரியாவும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. 6 மாதமாக அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த ஒரு நைட் தூக்கத்தில் கிடைக்குது. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாகவே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பக்கத்து ஊரில் அவங்க பார்த்து வச்சிருக்கிற வீட்டுக்கே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் கழிச்சு பிரியாவும் கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 மாதம் கழிச்சு பிரியாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல மறுபடியும் அவங்க ரூமுக்கு வெளியே ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. பிரியாவும் பழைய மாதிரி ரொம்ப பயத்தோடையே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வெளியே போகும்போது திடீர்னு அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்து கருகருன்னு ஒரு உருவம் வெளியே வந்து என்னை விட்டு போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் கத்துது. இது கேட்டோடனே அவங்களும் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அதுவும் கனவு தான். மணிகண்டன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் அவர் எழுப்பி சொன்னதுக்கப்புறமா அவருக்கும் கொஞ்சம் பயப்பம் ஏற்படுது. என்னம்மா இத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் என்ன இப்படி ஒரு கனவு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்தில் இருக்கிற கோயில் குளம்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கும் குழந்தைகளா பிறந்து காலேஜுக்கு போய் அவங்களுக்கும் கல்யாணமாகி இப்போ குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க.
இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கே போகணும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி குட்டி சாதனை அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்பவுமே பயங்கரமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அது தெரியாமல் தொட்டு கெட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரிஞ்சே கெட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான பொம்மைகளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு தொட்டுற வேண்டாம், அதை விட்டு ரொம்பவுமே தள்ளியே இருங்க, அதுதான் நமக்கு நல்லது. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னா மெசஞ்சர் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மேலும் இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.